வணக்க மக்களே, ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசி பேஜில் காலால் பானை உடைச்ச வீடியோ வந்து 2 கோடி வியூஸ் போச்சு. அதோட முழு வீடியோ பார்க்கலாம் வாங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணி அந்த வீடியோ எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம ஜாலியாக இருக்கும், செம ஃபன்னாக இருக்கும், செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி அப்படின்னா மற்றவரெலாம் கையில் கம்பு கொடுத்து அதை வச்சு தான் உடைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கால்ட்டே உடைக்கிறாங்க. ஒரு 10 அடி உயரத்தில் கீழே இருந்து ஜம்ப் பண்ணி உடைக்கிறாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நமக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுலேயும் அவங்க கூட்டம் இருந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க உடைக்கிறவங்களுக்கு. அதனால் மறக்காமல் இந்த வீடியோ முடியும். இது மாதிரி நிறைய வித்தியாசமான போட்டிகள்லாம் வச்சுருந்தாங்க. இது எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருந்து சொரண்ட இந்த ஊரில் தான் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து சுற்றி இருக்கிற சின்ன குழந்தைங்களாம் செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம போகிறத பார்த்து ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசி நம்ம யூடியூப் சேனல் வேறு சொல்லி இப்போ நிறைய பேருக்கு நம்ம சேனல் தெரிஞ்சிருக்கு. கூடுதலாக நம்ம சப்போர்ட் பண்ணுற நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. விளையாட்டு விளையாடுகிறது கொஞ்சம் இடையூறு இல்லாம வடக்கு போதையில தான் விளையாட்டு நடத்த முடியும். நடத்தப்படும். இரண்டு பரிசுகள் உள்ளன. பீரோல் பிடிச்சுக்கோங்க, எழுதாதீங்க. விசில் அடிச்சவனே எழுங்க. நீங்க வந்து மேல தூக்கி போட்டுவாங்க. மல்லிகை அணியா பவானி அணியா? சரியா? சரியான போட்டி. நீயா நானா? நானா? சரியா உள்ள போட்டி. மாதவன் விளையாட்டு வீரர்கள் தவிர மத்தவங்க கொஞ்சம் ஒதுக்கி நில்லுங்க. அவங்க விளையாட விடுங்க. மேல் பக்கம் அவங்க கொஞ்சம் வடக்க கீழே இறங்க. இப்ப மூன்றாவது சுற்று நீதி யாத்திரையாவின் தொடக்க விழாமான முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கம்பு கொடுத்தா உடைச்சிருவாங்க. பானைக்கு மேலே கால் போயிட்டு பானை உடைக்கு போட்டி. அது யாரு? டக்கு டக்குன்னு வாங்க. அது வேற ஆளு பாத்தீங்களா? பானையை மெஷர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். எந்த ஸ்டெப் போட்டா எங்க உடையும் கரெக்டா. உடைச்சிடும். தம்பி பேர் என்ன பேரு? மாதவன். அடுத்து வரவங்க ரெடியா வாங்க. பானை இரும்பு செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன், உடையல. பையன் அடுத்து லைட் அங்க மூணாவது சுற்று
ஏங்க அங்கே வரலைங்க. அங்கே மூணாவது சுற்று ஆரம்பிக்க போறாங்க. காவல் பானை வரைக்கும் போட்டி. மூணாவது வரணும். விளையாட்டு வீரர்கள் தவிர மத்தவங்க கொஞ்சம் ஒதுக்கி நில்லுங்க. அவங்க விளையாட விடுங்க. மேல்பக்கம் நீங்க ஆண்கள் கொஞ்சம் வழங்குறதுங்க. மேல்பக்கம் நீங்க ஆண்கள் கொஞ்சம் அழகா ஒதுங்கிடுங்க. பட்டுருச்சானா உட்கார்ந்து பாருங்க. இரும்ப ஒரே அடியில் உடஞ்சி வச்சு போனதெல்லாம் உடச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணா அந்த வெளிச்சம் விடாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது வெளிச்சம் டைரக்ட் அடி. கண்கட்டி மாகாணத்தில் விளையாட்டுக்கு ரெடி பண்ணுங்க. அந்த முகத்தை மூடுறது லைட்டு கரெக்டா லைட்டுக்கு நேரா கட்டிருக்காங்களா? ராஜ்மாரு இந்த குச்சட்டி கொடுத்தாரு. சேர் எடுத்து பக்கத்தில் எடுத்துருமா? சேர் நமக்கு ஹைட் இருக்காது. அந்த ஹைட்டு என்ன நீங்கன்னா மாறுறதுக்குள்ள எவ்வளோ உடச்சிடக்கூடாது. அது பயமா இருக்கு. முக்கியமான நீதான் கையை வைங்க. ஒரு அரஞ்சி இறங்கிங்க போதும். அரேஞ்சி எனக்கு தெரியாது. நடத்தப்படும் 17வது ஆண்டு தைப்பொங்கல் திருவிழா மற்றும் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களின் பாரத் ஜோடோ யாத்திராவின் வெற்றி விழாவும் பாரத் ஜோடோ நீதி யாத்திரையாவின் தொடக்க விழாவுமான முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு வலுவா இருக்கு. நல்ல பானை சுத்தம் நேரம் மேல தூக்கி போட்டு இருக்கு. லேட் ஆயிரும்ல. கொண்டு போறதுல சுத்தி வரணும். அதே மாதிரி பெரிய முக்காலி தம்பி மேல் வாங்க கொஞ்சம் இருந்தா ஒதுங்குனீங்க கொஞ்சம் ஒதுங்குவீங்க. நீங்க சொல்லுங்க கொஞ்சம் வழிவிட்டு நீங்க சொல்லுங்க. அந்த இடையோட இருக்கு கொஞ்சம் வழிவிட்டு நீங்க சொல்லுங்க. ராஜே கிட்ட நீங்க கொஞ்சம் வளர்க்க போச்சு தள்ளியா ராஜே. ஆனா இது நல்லாதான் இருக்கு. எப்படி சொல்ல கிரௌட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேபில பாத்தீங்களா எங்கேயுமே இந்த இவங்க வந்து தள்ளி போயிட்டாங்க. இந்த வீசம் ரன்னிங்ல வர்றதே அடிக்கும். கரெக்டா பாருங்க அடிக்கல. இந்த இடத்துல அடிச்சாங்க. அப்புறம் உடையும் நல்லா தான் இருக்கும். உட்கார சொல்லிட்டாங்கன்னா அருமையா இருக்கும். படிச்சா உண்டு. மண்பானையா இரும்பு பானையா உடைக்கவர் கிளம்பலையா பானை ஸ்ட்ராங்கா? பானை உடையாது கொண்டிருக்க
அதா அதெல்லாம் உடச்சிருவான் காலு வடாச்சிருவான். அவனை தூரம் கொஞ்சம் நீ வடா ரேச உடச்சிடலாம். எல்லாரும் கொஞ்சம் கீழே இறக்குங்க அப்பா வரைக்காம போவோம். 3 இன்ச்சு இறக்கியாச்சு கிடக்கும். இந்த விளையாட்டு அடுத்து ஆண்களுக்கான கண்கட்டி பானை எடுத்த விளையாட்டு, அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான கண்கட்டி பானை எடுத்த விளையாட்டு, 3 இன்ச்சு கடை இறக்கியாச்சு. பதத்தூக்குதல், யார் பலசாலி மற்றும் பல விளையாட்டுகள் நடைபெற உள்ளது. சைக்கிளை மெதுவாக ஓட்டுதல், சைக்கிளை ஓட்டுதல், உடைக்கவர் ஸ்ட்ராங் இல்லையா? இந்த ரவுண்ட்ல உடச்சுங்க தம்பி. இறக்கிட்டேன். இறக்கியாச்சு. 3 இன்ச்சு இறக்கியாச்சு. இப்ப உடைக்கால ரேஸ் உடைச்சிடலாம். சத்தம் குறி கேட்கணும். எத்தனை சத்தம் குறி ஸ்ட்ராங் உடைக்கவர் செல்லுண்ணா தண்ணி கூட இருந்தா உடஞ்சிருமோ? வடாச்சிருவான். பானை மண்பானையா பாறை கொஞ்சம் கீழே இறக்குங்க. கீழே இறக்குங்க. படத்துல போயிட்டு இருந்தோமா? பானை இறக்குனா எங்களை மாதிரி வடாச்சிருவான். ஓட்டமா இல்லைங்கப்பா. தண்ணி ஊத்துங்க. விளையாடுறது கொஞ்சம் ஒதுங்கி நிக்க சொல்லு. பழத்தொகுதல் விளையாட்டு நடைபெற உள்ளது. தண்ணி அங்கே உடனே ஏற முடியா? காலால் பானை உடைக்கிறவங்கலாம் அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் தான் தம்பி ஒருத்தர் உடைச்சாரு. அவருக்கு ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசி டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தோம். நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பொங்கல் விளையாட்டு போட்டி அப்படின்னோடனே நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து நம்ம சொந்த ஊரில் இருந்து விளையாட்டு போட்டிகளை மக்களாக பார்த்து ரசித்தாங்க. பார்க்க முடியாத மக்களுக்காக நம்ம முழு வீடியோவாக ரெடி பண்ணி போட்டோம். எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க. நம்ம பேஜை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்காக தொடர்ச்சியாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அடுத்த வீடியோவிலையும் உங்களை வரை உங்களை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன். நன்றி, வணக்கம்.